நார்த் இந்தியாவில் ஒரு சேனலில் இந்த மாதிரி நடந்திருக்கு டிஆர்பிக்காக. அரே சோடோ யார், என்ன சொல்லுறது, இதை பற்றி என்ன தான் பண்ண முடியும்? சினிமா இஸ் நாட் அ குட் வேர்ல்ட் ஃபார் யங் லேடிஸ்க்கு வந்து இட் இஸ் நாட் அ நைஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்து நீங்கள் போய் அந்த பையனை வந்துட்டு படம் நடிக்க போகிறீங்க. மிஸ்டேக் ஷாக் ஆகிட்டேன். திமிரு இருக்கக்கூடாது. தட் நான் சாதிச்சிட்டேன், என்கிட்ட இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது, எங்கே அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இன்ஃப்ளூயன்சிங் ஃபேம்லேருந்து வருவாங்க. அவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு அகங்காரத்தில் வராங்க. But I have also seen the topmost people like Tala Ajit, how humble he is. எனக்கு ஏஜே ஆகல. என்ன ஏஜ் சொல்கிறீங்க? எனக்கு இப்போ தான் 18 வயசு. இப்பே இவ்வளோ அழகாக இருக்கீங்க. இளமை காலத்தில் அவங்க பின்னாடி எத்தனை பேர் சுற்றி வந்தாங்க தெரிஞ்சுக்கலாமா? எத்தனை ப்ரொஃபஸர்ஸ்? எனக்கு அதெல்லாம் மறந்து போச்சுங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம். வேற டாக்ஸ் நேருக்கு வணக்கம். நீங்கள் நம்ம கூட ஒருத்தங்க வந்திருக்காங்க. அவங்க நான் எப்படி இன்ட்ரோ கொடுக்குறேன்னு எனக்குன்னு தெரியல, நிறைய கொடுக்கலாம். பிரியதர்ஷினி மேம், ஹாய், எப்படி இருக்கீங்க? வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் சேனலுக்கு இன்டர்வியூ பண்ணுறது. தேங்க்யூ. உங்கள் இன்டர்வியூ எனக்கு தான் பெருமை. மேம், ஆக்சுவலாக உங்களுக்கு நான் நிறைய கேள்வி சினிமா பற்றி கேட்கலான்னு வந்தேன். ஆனால் நான் ஃபஸ்ட்டு அவங்க இந்த கேள்வி கேட்டுவேன். நீங்கள் எப்படி மேம் இந்த ஏஜில் இவ்வளோ அழகாக இருக்கீங்க? எனக்கு ஏஜே ஆகல. என்ன ஏஜ் சொல்கிறீங்க? எனக்கு இப்போ தான் 18 வயசு. 18? ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு பூர்ணிமா ஃபைக்ராஜ் மாதிரியே இருக்கீங்க. ஒற்றுமை எங்கேயாவது இதாக இருக்கா உங்களுக்கு? ஆக்சுவலி அவங்க என்னை விட ரொம்ப ஸ்லிம் ஆகிட்டாங்க. கொஞ்சம் என்னை விட ஹைட்டு கம்மி பூர்ணிமா மேம். மற்றபடி கொஞ்சம் எல்லாரும் சொல்லுவாங்க நாங்கள் சிஸ்டர்ஸ் மாதிரி இருக்கோம், சேர்ந்து நிற்கும் போது சிஸ்டர்ஸ் மாதிரி இருக்கோம்னு சொல்லுவாங்க. அவங்க தங்கச்சி தானே? டு டெல் த ஹோல் வேர்ல்ட் ஆக்சுவலி நான் அவங்க மாதிரி இல்லை, பாருங்க ஆக்சுவலி இப்படி தான் இருக்கோம் சேர்ந்து இருந்தாங்க. அதில் நிறைய பேர் இது தங்கச்சி, அவங்களோட பூர்ணிமாவோட தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அப்படிங்களா? ரூமர்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு, பார்த்தீங்களா இல்லையா? ஓகே, ஒரு பர்சனலாக ஒரு கேள்வி. உங்கள் இளமை இப்பே இவ்வளோ அழகாக இருக்கீங்க. இளமை காலத்தில் அவங்க பின்னாடி எத்தனை பேர் சுற்றி வந்தாங்க தெரிஞ்சுக்கலாமா? எத்தனை ப்ரொஃபஸர்ஸ்? எனக்கு அதெல்லாம் மறந்து போச்சுங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம். வந்துருக்கு போலியே. ஒரு 50 100? அதுக்கெல்லாம் ஆன்சர் இல்லைங்க. இல்லை இருப்பேன். நார்மலாக காலேஜ் போகும்போது எந்த கேர்ள் பின்னாடி கூட பின்னால் ஒரு ஃபியூ பாய்ஸ் எப்போவுமே சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பட்சத்தில் எஸ் ஃபியூஸில் மோர் ஃபியூ தான். நீங்கள் இன்ஸ்டாகிராம்லாம் பார்ப்பீங்களா மேம்? இன்ஸ்டாகிராமில் இருக்கேனே. இருக்கீங்க. ஓகே, நீங்கள் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ்னால மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நிறைய எஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அது உண்மைன்னு நினைக்கிறீங்களா? மீடியா வந்துட்டு க்ரோ ஆகிட்டே இருக்கும், சரிங்களா? இப்போல்லாம் திஸ் இஸ் சோஷியல் மீடியா, திஸ் இஸ் ஆல்சோ மீடியா, சரிங்களா? எனக்கு வந்து அந்த மாதிரி பிரித்து எல்லாம் பார்க்க பிடிக்காது. பிகாஸ் டேலண்ட் வந்து எங்கே போனாலும் இருக்குங்க. அது ஐ ஃபீல் தட் இஸ் நாட் ரைட். சோஷியல் மீடியாவில் வரவங்க கூட நல்ல டேலண்ட்டோட பீப்புளாக இருக்காங்க, ஓகே. ஆனால் என்ன சுச்சுவேஷன்லையும் நமக்கு ஆரோகன்ஸ் இருக்கக்கூடாது. ஆரோகன்ஸ் என்ன வாட் இஸ் த தமிழ் வேர்ட் ஃபார் ஆரோகன்ஸ்? திமிரு இருக்கக்கூடாது. தட் நான் சாதிச்சிட்டேன், என்கிட்ட இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது, எங்கே அந்த மாதிரி இருக்கக்கூடாது, புரியுதா? எந்த சுச்சுவேஷன், ஈவன் த டாப் மோஸ்ட் ஆக்டர் ஹி ஹாஸ் டு பி லேர்னிங் மோடில். ரைட், ஓகே. ஆல்வேஸ் அந்த நம்ம எப்போவுமே ஒரு புது டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுறோன்னா நமக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி அந்த மாதிரி வந்தோம்னா இட்ஸ் நாட் அ நைஸ் திங். வி ஹாவ் டு லேர்ன். யார் மேடம் டேலண்ட் காட்டுறா, நிறைய பேர் பைத்தியகரமாக பண்ணிடுறாங்க, திடீர்னு ஃபேமஸ் ஆகிட்டு. நான் இப்போ சொல்கிறது வந்து நாட் ஜஸ்ட் ஃபார் இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஐம் சேயிங் ஈவன் ஆக்டர்ஸ். ஓகே. நான் பார்த்துருக்கேங்க, ஐவ் சீன் த டாப் மோஸ்ட் ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், நேத்திக்கு வந்தவங்க கூட ஆல்சோ ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் சம்டைம்ஸ் டெலிவிஷன் அப்புறம் டிவி ஃபேம்லேருந்து வரவங்க, சம்டைம்ஸ் ஆல்சோ இன்ஃப்ளூயன்சிங் ஃபேம்லேருந்து வரவங்க. அவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு அகங்காரத்தில் வராங்க. அந்த மாதிரி வந்துட்டு ஆட் பண்ணி போகிறாங்க. வாட் ஐம் ட்ரைங் டு சே, இன்னும் ஆக்சுவலி அவங்க ஒன்றும் சாதிக்கல, ஓகே. But I have also seen the topmost people like Tala Ajit, how humble he is. புரியுதா what I'm trying to say? I have seen them also. And I have seen this. So
அவங்களே அப்படின்னா நீங்கள் நேற்றுக்கு வந்து நீங்கள் எந்த விஷயத்தில் வந்து அவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்க? ப்ரௌட் இல்லை, திமிராக இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யாருமே? எனக்கு சின்ன வயசுலேருந்து ரஜினி கமல் தான்ப்பா. எப்போவுமே ரெண்டுமே ரஜினி கமல் ஆல்மோஸ்ட் ஒன் நேமாக சொல்லுவேன். அவங்களோட ஃபில்ம்ஸ் பார்த்து தான் வளர்ந்தேன். அண்ட் டில் நவ் தே ஆர் த காட்ஸ் ஃபார் மீ. சரி மேம், இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஃபன்னியான ஒரு கொஸ்டின். இப்போ எனக்கு வந்து ரஜினி கமல் பிடிக்குன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஒரு நாள் தூங்கி எந்திரிக்கும் போது திடீர்னு ரஜினியாக மாறிட்டீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படியா? வேறு என்ன பண்ண முடியும்? சந்தோஷமாக இருக்க வேணும், அவ்வளோதான். ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அவரை மாதிரியே பண்ணுறீங்களே. நேரில் இவ்வளோ ஜாலியாக இருக்கீங்க, மூவியில் அப்படியே ஆப்போசிட் இல்லை பண்ணுறீங்களே. இல்லை, அது ஒரு ஆக்டிங் இல்லை. ஆக்டிங் ஓகே. ஸோ ஆக்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து அந்த மாதிரி ரோல்ஸ் ஈஸியாக பண்ண முடியும். அந்த மாதிரி ஐ திங்க் என்னோடய பாடி ஸ்ட்ரக்சர் கூட ரொம்ப லைக் ப்ராட் அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஒரு போல்ட் லேடியான ஒரு அப்பியரன்ஸ் வருது. மற்றபடி ஆல்சோ என்னோட கொஞ்சம் நான் வந்து முறைச்சி பார்த்தாலே நிறைய பேர் நீங்கள் தான் இருக்கீங்க. ஸோ ஆக்சுவலாக எனக்கு உங்கள் வில்லனேஷன் தான் ரொம்ப பிடிக்கும். ஸ்டூபிட் இடியட் ரொம்ப போல்டாக நினச்சிருக்கீங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ரெமோ அவங்க ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் பிரேமின்னு ஒரு சீரியல் பண்ணியிருந்தீங்க. எங்களுக்காக அந்த கலந்த ஸ்டைலில் தமிழ் பேசுங்க, கொஞ்சம் பேசி காமிங்குவேன். எப்படிங்க அந்த ஸ்டைல் கொஞ்சம் பேசி காமிங்க எங்களுக்கு. இப்போலாம் வரமாட்டேங்குது உங்கள்கிட்ட. நான் ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டைல் பண்ணியிருப்பீங்களே தமிழ் கலந்த ஒரு. ஓ அப்படியா? அது வந்து ஆக்சுவலி எப்படி சொல்கிறது, இங்கிலீஷு ஹிந்தி தமிழ் மூணுமே கலந்து பேசுகிற டைலாக். ஸோ அரே சோடோ யார், என்ன சொல்கிறது, இதை பற்றி என்ன தான் பண்ண முடியும்? இத்தனை மச் சோச்சோ லைக் இங்கே அங்கேயே ஒரு தமிழ் ஹிந்தி ஒரு டைலாக். பாப் ரே பாப் லைக் அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களே. மும்பை ஃபேமிலி. ஆமாம். ஸோ மும்பைலேருந்து வர ஃப்ரெண்ட் வந்துட்டு எப்படி தமிழ் இங்கிலீஷு ஹிந்தி எல்லாமே கலந்து பேசுவாங்க. நிறைய தமிழ்ஸ் வந்து மும்பையில் வாழ்கிறாங்கல்ல. ஸோ அவங்களோட தமிழ் வந்துட்டு எப்போவுமே ஹிந்தி மிக்ஸிங்கில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். நீங்கள் ஆனால் ஒரு ஃபர்ஸ்ட் மூவி பண்ணிட்டீங்க, ஃபர்ஸ்ட் சீரியல் பண்ணிவிட்டு ஒரு கேப் விட்டு நீங்கள் அப்ராட் போயிட்டீங்க இல்லையா? ஏன் போனீங்க? இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடுச்சா? ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் காலேஜ் முடிச்சிருந்தேன். எங்கள் ஃபேமிலி மைக்ரேட் பண்ணாங்க ஆஸ்திரேலியாவுக்கு. ஸோ அவங்க மைக்ரேட் பண்ணும்போது எல்லோரும் மூட்டை கட்டி போயிட்டோம் ஆஸ்திரேலியாவுக்கு. ஆஸ்திரேலியாவில் வந்து செட்டில் ஆகிட்டோம். ஆனால் என்னமோ ஒரு அன்ஃபுல்ஃபில்டு ஃபீலிங். அதுனா ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது, ஒரு ஆக்டரோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸில் தான் வந்து ரொம்ப மேக்ஸிமம் சந்தோஷம், பேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் அந்த கண்ட்ரியில் கிடைக்காத பட்சத்தில் எனக்கு வந்து ரொம்ப இந்தியாவுக்கு திரும்பி வரணும்னு ஒரு எண்ணம் இருந்தது. ஒரு பணம் இருந்தால் கூட, பணம் சம்பாதிச்சா கூட ஒரு மாதிரி ஒரு ஹாப்பி இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணும்போது உங்கள் ஏஜ் பார்த்தீங்கன்னா 40 சம்திங் ரைட்? இப்போது நிறைய யங்ஸ்டர்ஸே வந்து சினிமாக்குள்ளே வரும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது நான் வேணாப்பா செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் 40+ தான் வந்து சினிமாக்குள்ளே என்ட்ரானீங்க. எப்படி இதுக்கான ஸ்ட்ரகிள் எப்படி மெயின்டைன் பண்ணீங்க நீங்கள்? ஆக்சுவலாக இவ்வளோ கேப் கழித்து வந்து திரும்ப கேமரா முன்னால் நிற்கும் போது கொஞ்சம் ஆக்சுவலி ரொம்ப பயப்பட்டேன். ஏன்னா எப்போவுமே வந்து நம்ம மைண்டில் வந்து போட்டிருந்தாங்க தட் என்ன சொல்கிறது, சினிமா இஸ் நாட் அ குட் வேர்ல்ட் ஃபார் யங் லேடிஸ்க்கு வந்து இட் இஸ் நாட் அ நைஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் இந்த மைண்டில் கேட்டு பயமாக இருந்தது திரும்ப ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது. ஸோ அது வேறு ஃபஸ்ட் டே ஆஃப் ஷூட் வந்துட்டு நைட் ஷூட். ஓகே, நைட் ஷூட்டு 24 AM ஸ்டூடியோஸ், சிவகார்த்திகேயன் சாரோட படம். பட் அதெல்லாம் நமக்கு என்ன ஒன்றுமே தெரியாது. ஸோ பயந்து போனேன். கூட ஒரு அசிஸ்டண்ட்டும் கூட்டிகிட்டு போனேன். எங்கள் வீட்டில் இருக்கிற டிரைவரை அசிஸ்டண்ட்டாக கூட்டிகிட்டு போனேன். அதுக்கு கொஞ்சம் ஒரு இதுக்காக ஒரு செக்யூரிட்டி ஒரு இதுக்காக. ஸோ அங்கே போனால் அவ்வளோ பேர் இருந்தாங்க. அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இருந்தது ஹோல் சிஸ்டம். ஸோ அதை பார்த்து கண்டிப்பாக இல்லை இதுதான் என்னோடய நெக்ஸ்ட்டு வாழ்க்கை. எனக்கு அன்றைக்கி இந்த ஃபஸ்ட் டே எல்லாமே புரிஞ்சிடுச்சு. திஸ் இஸ் மை லைஃப். இனிமேல் நான் இந்த பாதையில் தான் நடக்கணும்னு எனக்கு அந்த கன்விக்ஷன் வந்துடுச்சு, இந்த டிசிஷன் வந்துடுச்சு அன்றைக்கி. பட் ஆனால் உங்களுக்கு இந்த ஏஜில் போகும்போது சில தடங்கள்லாம் வந்திருக்கும் இல்லையா? ஓல்ட் ஏஜ் பண்ணால் இதுக்கு பண்ண அடிக்கேஷன் ஒரு தடங்கள் வந்திருக்கும் இல்லையா?
தடங்கள் ஆக்சுவலி எப்படி சொல்கிறது, பெரிய தடங்கள் எல்லாம் வரல. யூஸ்வலாக வந்துட்டு போய் சினிமா நடிக்கணும்னு சொல்லி ஃபேமிலி கிட்ட சொல்லும் போது, அதுவும் ஒரு சீனியர் ஏஜில் பண்ணும்போது நிறைய பேர் வந்து ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதெல்லாம் காட்டி கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் வேற எனக்கு வந்து ரொம்ப யங் பேபி, 6 மாதம் குழந்தை தான் அந்த டைமில். ஸோ 6 மாதம் குழந்தைய விட்டு எப்படி ஷூட்டிங் போவேன்னு சொல்லிட்டு ஆஃப்கோர்ஸ் ஃபியூ டேஸ் ரோல் தான் இருந்தது. ஸோ ஆனாலும் அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் என் ஃபேமிலி வந்துட்டு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் சின்ன வயசுலேருந்து எனக்கு இது தான் ரொம்ப ஆசை. ஸோ ஒரு சீனியர் ஏஜில் இந்த மாதிரி வாய்ப்புகள் வரும்போது அவங்க வந்து ஓகே, சின்ன வயசுலேருந்து உனக்கு இதுதான் ஆசை, இப்போது இந்த ஏஜில் உன்னால் ஹேண்டில் பண்ண முடியும், என்ன சுச்சுவேஷன் ஆனாலும் ஹேண்டில் பண்ண முடியும், ஸோ போய் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு ரொம்ப ஃபேம் கொடுத்த மூவினா கவன். அந்த மூவியோட அனுபவம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? கவன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம். கேவி ஆனந்த் சாரோட டைரெக்ஷனில் எடுத்த படம். அண்ட் ஃபஸ்ட்டு டே ஆஃப் த ஷூட்டே பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அந்த கண்ணம்மா காதலின்னு சொல்லி ஒரு சாங் சீக்வென்ஸ். அந்த சுச்சுவேஷனில் இவர் கூப்பிட்டாரு, கேவி ஆனந்த் சார் வந்துட்டு 3 நாள் ஷூட்டு. ஃபஸ்ட் டேவே வந்துட்டு எனக்கு சைட் கூப்பிட்டுட்டு, பிரியா அந்த சின்ன பையன் பார்த்தீங்களா, சரி சார் ரொம்ப சூப்பராக ஆடுறாரு. 3ஆவது நாளுக்கு நாங்கள் எல்லாம் டான்ஸ் சீக்வென்ஸ் எல்லாம் முடிச்சப்பறம் டாக்கீஸ் போவோம். அந்த டைமில் வந்து நீங்கள் போய் அந்த பையனை வந்துட்டு படம் நடிக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஷாக் ஆகிட்டேன். சார் என்ன சார் இந்த மாதிரி கொடூரமான இல்லையா, ஒரு இன்னும் அடல்ட் அடித்தாலே வந்துட்டு கஷ்டமாக இருக்கும், ஒரு குழந்தை போய் எப்படி அடிக்கிறது? சரி இல்லை, இது ரொம்ப முக்கியமான சீன், இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுன்னு ஜனங்களுக்கு தெரியணும். நார்த் இந்தியாவில் ஒரு சேனலில் இந்த மாதிரி நடந்திருக்கு, டிஆர்பிக்காக குழந்தைய பர்பஸாக அழ வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம கன்வே பண்ணாதான் வந்து ஆடியன்ஸ்க்கு புரியும். ஸோ நீங்கள் பண்ணாதான் உண்டு. ஸோ 3 டேஸ்க்கு வந்து நான் வந்து உட்காந்து என்னோடய மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். பிகாஸ் ஒரு குழந்தைய அடிக்க வரும்போது நம்ம பாடி வந்து நார்மலாக ஏற்றுக்காது, சரிங்களா, சும்மா அடிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ அது வந்து அவ்வளோ ஒரு மாதிரி கேஷுவலாக பண்ணணும், ஃபீலே பண்ணாமல் பண்ணணும். அந்த ஒரு இறக்கமே இல்லாமல் பண்ணணும் அந்த சீக்வன்ஸ். கேவானந்த் சார் பற்றி சொல்லும் போது தான் இப்போ அவர் நம்ம கூட இல்லை, அது உங்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கம்? ரொம்பவே ஃபீல் பண்ணேன். பிகாஸ் இஃப் தேர் இஸ் அ டைரக்டர், என் மேலே பிலீஃப் வச்ச ஒரு டைரக்டர்னா அவர் தான் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு. ஆமாம், அவர் வந்து அந்த டைமில் நான் ரொம்ப ஒரு ஏர்லி ஆக்டர், ஒரு ஜூனியர் இன் சினிமா இண்டஸ்ட்ரி. அண்ட் என் மேலே அவ்வளோ ஒரு பெரிய விஸ்வாசம் வச்சுருந்தார். தட் நான் கண்டிப்பாக இதில் இந்த கேரக்டரை நல்லா டெலிவர் பண்ணுவேன்னு அவருக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. ஸோ அந்த பட்சத்தில் எனக்கே என் மேலே நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் அவர் வச்சுருந்தார் பாருங்க. பெரிய ஃபிலிம் பண்ணணும் மட்டும்தான் ஆசையில் சின்ன படத்தெல்லாம் நிறைய நடிப்பீங்களா? ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஐ கம்ப்ளீட்லி பிலீவ் இன் ஷார்ட் ஃபிலிம்ஸ். இப்போ எனக்கு வந்து டைம் கிடைக்க மாட்டேங்குது பண்ணுறதுக்கு. நான் நிறைய படத்தில் வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு டோக்கன் மணிக்காக கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் எப்போவுமே டைரக்டர்ஸ் கிட்ட சொல்வேன் தட் ஐ டோன்ட் ஒர்க் ஃப்ரீ, சரிங்களா. ஏன்னா எதுக்கும் திஸ் இஸ் அ உத்தியோகம். யூ பே மீ ஈவன் 100 to 200 rupees, 300 rupees, அவ்வளோதான் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா தட்ஸ் ஆல்சோ ஓகே. ஆனால் ஏதோ ஒரு பேமெண்ட் இங்கே பண்ணணும். எக்ஸ்ட்ரா இன்றைக்கி மார்னிங் நாங்கள் ஜீவா சுப்ரமணியம் இன்டர்வியூ எடுத்தோம். அவங்க சொல்லியிருந்தாங்க உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருந்தாங்க. காலையில் தான் நாங்கள் இன்டர்வியூ எடுத்தோம். அந்த ஷார்ட் ஃபிலிம் நிறைய அவார்ட்ஸ்லாம் ஆக்சுவலாக வாங்கியிருந்துச்சு. ஆமாங்க. ஜீவா இஸ் அ வெரி டேலண்டட் ஆக்டர். எப்படின்னா அவங்கள வந்து பிஃபோர் அவங்க ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கு முன்னாலே எனக்கு அவங்கள தெரியும். ஆமாம், அவங்க தர்மதுரை பண்ணதுக்கு முன்னாலே இருந்து தெரியும். அண்ட் அவங்க பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்திருக்காங்க அவங்களோட டேலண்ட், அவங்களோட எல்லாமே. she's established herself ஒரு நல்ல ஆக்ட்ரஸாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு மல்டி டேலண்டட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் ஒரு எஜுகேஷன் ட்ரஸ்ட்டில் செக்ரட்டரியாக வேறு இருக்கீங்க இல்லையா? எப்படி மேம் நீங்கள் ஒரு நிறைய விஷயம் பண்ணுறீங்க, எப்படி ப்ரெஷரில் ஹேண்டில் பண்ணுறீங்க? எனக்கு 20 டே ப்ரெஷர் தாங்கிக்க முடியல, நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஏதோ ரீசெண்டாக ஒரு புக்கு படித்தேன். ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிஸ்னஸ் வித்வான் இருக்கார். ஒரு பேர் விஜய் ஈஸ்வரன், மலேசியாவில் ஒரு பெரிய கம்பெனி நடத்துகிறாரு.
அவர் 2 minutes from the abyssன்னு சொல்லி ஒரு புக்கே எழுதியிருக்காரு. அதில் என்ன போட்டிருக்குன்னா பேசிக்லி லிவிங் இன் த சென்ஸ் ஆஃப் அர்ஜென்ட் தட் இஸ் இன்றைக்கே எல்லாமே முடிக்கணும். வாட் யூ ஹாவ் டு டூ நவ். நாளைக்கு பண்ண வேண்டிய விஷயம் இன்றைக்கி பண்ண வேண்டிய விஷயம் இப்போ பண்ணுங்க. ஸோ அப்படி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோன்னா அப்போ தான் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க முடியும். ஓகே மேம், உங்களோட நீங்கள் நிறைய இதில் ரோல் பண்ணியிருக்கீங்க, அக்காவா அம்மாவா நிறைய ரோல் பண்ணியிருக்கீங்க. வாட் இஸ் யுவர் ட்ரீம் ரோல்? என் ட்ரீம் ரோல் பார்த்தீங்கன்னா சம்திங் லைக் பாகுபலி, சிவகாமி தேவி. எனக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு பீரியட் ஃபில்மில் அந்த மாதிரி ஒரு கெத்தான ஒரு ஸ்ட்ராங் ஃபீமேல் குவீன் மாதிரி ஒரு ரோல் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா தெரியல. பட் ஹோப்பிங் தட் உங்களுக்கு இருக்கிற ஆக்ரோஷம் தெரியுது. பீரியாடிக் ஒரு ராணிக்கான ஒரு கெத்து தோரணை எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போது நீங்கள் அதை உங்களுக்கு ஒரு பீரியாடிக் ஃபிலிம் செலக்ட் பண்ணாங்க, அது உங்களுக்கு வில்லியாக போட்டாங்களோ உங்களுக்கு ஓகேவா? வில்லியால்ஸ் ஓகே. வில்லியர்ஸ் ஓகே. ஏன்னா எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கெத்தான கேரக்டர் ப்ளே பண்ணணும். அது பாசிட்டிவாக நெகட்டிவாக இட் டசன்ட் மேட்டர் டு மீ. வில்லனாக இருந்தால் கூட பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். இண்டஸ்ட்ரிக்குள்ளே சாதிக்கணும் வர பெண்களுக்கு நீங்கள் சொல்கிற விஷயம் என்ன எங்கள் சேனலில்? எனக்கு பொறுத்த வரைக்கும் இது வந்து நான் கேர்ள்ஸ்க்கு மட்டும் நான் சொல்ல மாட்டேன், எல்லாருக்கும். ஓகே, தெர் இஸ் நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. எங்கள் டைமில் இல்லாத வாய்ப்புகள் எல்லாம் இப்போ நிறைய வாய்ப்புகள் இருக்குது நம்ம டேலண்ட் காட்டுறதுக்கு. நம்ம வந்து சோஷியல் மீடியா இருக்குது. சோஷியல் மீடியாவில் நம்ம இட்ஸ் ஃப்ரீ, வி கேன் கீப் புட்டிங் நமக்கு பிடிச்ச விஷயம் நம்ம ஷோகேஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்ம சம்டைம்ஸ் இந்த புதுசாக ஒரு இண்டஸ்ட்ரியில் மூவ் ஆகும் போது நம்ம அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. பாய்ஸ்க்கு நிறைய பணம் வாங்குவாங்க, கேர்ள்ஸ்க்கு சில ஃபேவர்ஸ் கேட்பாங்க. இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது இல்லை. பட் இந்த சின்ன இதுக்காகவே சில பேர் இருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எப்போவுமே டெஸ்பரேஷன் காட்டாதீங்க. திஸ் இஸ் த நம்பர் 1 திங். ஆக்சுவலாக உங்களை பார்க்கும்போது ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பீங்கன்னு நினச்சேன். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. உங்களோட இன்டர்வியூ எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஜெய்சன். தேங்க்யூ.